எனக்கு வந்து அறிவியல் வந்து ஆகாது, எங்கள் வீட்டில் சொல்லியிருக்காங்க இருக்கலாம், நிதி சார்ந்து பணம் எப்படி உருவாக்குறது, பொருளியல்லாம் நம்ம படிக்கணும் இல்லையா, அதனால் பணம் எப்படி உருவாக்குறது, பணத்தை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதுல ஆர்வம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த குரூப் வந்து சில பள்ளிகளில் அது இருக்காது. அதனால் கேட்டுட்டு செக் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு வாழறதுக்கான ஒரு பிடிப்பை வந்து ஐடிஐ கொடுக்குது. ஃபேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி நிறைய இப்போ வரக்கூடிய நிறைய புது புது துறைகள், கணினி சார்ந்த துறைகள், அனிமேஷன் சார்ந்த துறைகள், இதிலெல்லாம் நீங்கள் டிப்ளமா படிக்கிறது மூலமாக உடனடியாக வேலை வாய்ப்பு, தொழில் முனைவராக ஆகணும். இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே நான் யார்கிட்டயோ போய் வேலை செய்கிறது, நான் வந்து ஒரு தொழில் முனைவோராக ஒரு முதலாளியாக மாறணும், ஒரு தொழிலை நான் நடத்தணும், 4 பேருக்கு நான் வேலை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா 10ஆம் வகுப்பை வெற்றிகரமாக முடிச்சுட்டு அடுத்து தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்த போகிற, அடுத்து தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போக போகிற அத்தனை மாணவர்களுக்கும் அன்பான வாழ்த்துக்கள். சரி, 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டா என்னெல்லாம் பண்ணலாம், 11ஆம் வகுப்பு மட்டும்தான் ஒரே ஆப்ஷனா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கான ஒரு சின்ன விழிப்புணர்ச்சிக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயங்கள் பலருக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும், ஒருவேளை சிலருக்கு தெரியாத விஷயமா இருக்கும். ஆனால் முக்கியமான விஷயங்கிறதுனால இதை ஒரு பதிவாக பண்ண வேண்டியது இருக்குது. 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு நீங்கள் பள்ளி கல்வி போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு 3 விதமான வாய்ப்புகள் இருக்குது. முதல் விஷயம் வந்து நீங்கள் அறிவியல் பிரிவு எடுக்கலாம். அறிவியல் பிரிவுனா என்ன? இயற்பியல், வேதியியல், கணக்கு இது சார்ந்த படிப்புகள் நீங்கள் எடுக்கலாம். இதன் மூலமாக நீங்கள் அறிவியல் சார்ந்து சிந்திக்கிறதோ, அறிவியல் துறையை வந்து உங்களுடைய எதிர்காலமோ நீங்கள் மாற்றிக்க முடியும். என்னெல்லாம் பண்ணலாம்? டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், அறிவியல் சார்ந்து மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கலாம். அது சார்ந்த துறைகளில் நீங்கள் பணியாற்றலாம். உங்களுடைய வாழ்க்கை முழுக்க அறிவியல் சார்ந்து போகலாம். இதற்கு உங்ககிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னா, 10ஆம் வகுப்பில் நீங்கள் கணக்கு மற்றும் அறிவியலில் வந்து ஒரு நல்ல மார்க் எடுத்துக்கணும், அல்லது ஒரு நல்ல ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மாணவனாக இருக்கணும். இது இருந்ததுன்னா போதும், நீங்கள் அறிவியல் புலத்துக்கு போக முடியும். நான் சொன்ன மாதிரி இயற்பியல், வேதியியல், கணக்கு இதை மட்டுமே தன்னுடைய உலகமாக்கிக்கிட்டு அறிவியலில் நீங்கள் நிறைய விஷயங்களை செய்ய முடியும். இல்லை, எனக்கு வந்து அறிவியல் வந்து ஆகாது, எங்கள் வீட்டில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு வணிகவியல் பிடிக்கும்னா, பணம் சார்ந்த விஷயம் இல்லை பிஸ்னஸ் பிடிக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வணிகவியல் பிரிவுக்கு போகலாம். அங்கே என்ன இருக்குது? கணக்கு பதிவியல், வணிகவியல், கணினி அறிவியல் இதெல்லாம் சார்ந்துலாம் ஒரு குரூப் ஒன்று இருக்கும், காமர்ஸ் குரூப்னு சொல்கிறாங்க. அதை இந்த குரூப்புக்கு போக முடியும். இப்போது இந்த குரூப்புக்கு போகணும்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் ஆர்வம் இருக்கணும். இதில் பிஸ்னஸில் ஆர்வம் இருக்கலாம், நிதி சார்ந்து பணம் எப்படி உருவாக்குறது, பொருளியல்லாம் நம்ம படிக்கணும் இல்லையா, அதனால் பணம் எப்படி உருவாக்குறது, பணத்தை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதுல ஆர்வம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த குரூப் வந்து எக்ஸலண்ட்டான குரூப். வங்கி சார்ந்த பணிகள் மட்டும் இல்லை, ஆடிட்டிங் சார்ந்த பணிகள், பணம் சார்ந்த, நிதி சார்ந்த பணிகள், எல்லா பணிகளுக்கும் உங்களால் போக முடியும். இந்த வாய்ப்புகளும் நிறைய கொட்டி கிடக்குது. பள்ளிக்கூடத்தில் வணிகவியல் பிரிவு நீங்கள் எடுத்தீங்கன்னா, இல்லை நான் தொழிற்கல்வி எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொழிற்கல்விகளும் நிறைய இருக்குது. எந்த தொழிலை உங்களுடைய பள்ளி சொல்லி தருது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அந்த தொழிலுக்கான எதிர்காலம் இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து நுழையிறது நல்லது. டைரெக்டாக இன்ஜினியரிங் காலேஜ் போகக்கூடிய அளவில் கூட நிறைய பள்ளிகளில் தொழிற்கல்வி இருக்குது. டைரக்ட் செகண்ட் இயர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டைரெக்டான கோர்ஸ் போகிறதுக்கு கூட நிறைய பள்ளிகளில் இருக்குது. சில பள்ளிகளில் அது இருக்காது. அதனால் கேட்டுட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இல்லைப்பா எனக்கு பள்ளிக்கூடமே வேணாம், ஆகாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தொழிற்கல்வி போகலாம். தொழிற்கல்வினா உடனடியாக சம்பாதிக்கிறதுக்கான தொழிற்கல்விகள், ஐடிஐ மாதிரியான கோர்ஸ் போக முடியும். எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்தோ இல்லை மெக்கானிக்கல் சார்ந்தோ இல்லை சின்ன சின்ன டெக்னீஷியன் வேலைகள் சார்ந்தோ 6 மாத படிப்பிலிருந்து ஓராண்டு படிப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய நிறைய ஐடிஐலாம் வந்து எல்லா இடங்கள்லையும் பரவலாகவே காணப்படுது. ரொம்ப குறைந்த அளவில் ஃபீஸ் இருக்குது. அரசாங்கமும் வச்சுருக்கு, தனியார் அமைப்புகளும் நிறைய வச்சுருக்கு. அரசாங்கம் சாராத என்ஜிஓ சொல்கிறாங்களே அவங்களும் நிறைய பேர் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பயனுள்ள படிப்பாக இருக்குது. ஃபிட்டர், அப்புறம் ஏசி மெக்கானிக், ஃப்ரிட்ஜ் மெக்கானிக், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இதன் மூலமாக தான் வெளியில் வராங்க. இவர்கள்லாம் தன்னுடைய அன்றாட பணிக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க. இந்த சமூகத்தில் அவங்களுக்கு ஒரு வாழறதுக்கான ஒரு பிடிப்பை வந்து ஐடிஐ கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். எஸ், நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டிப்ளமா கோர்சஸ். 3 ஆண்டு படிப்புள்ள இந்த டிப்ளமா கோர்சஸில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. சிவில் இருக்குது, மெக்கானிக்கல் இருக்குது, கெமிக்கல் இருக்குது. இது சார்ந்த டெக்னிக்கலான படிப்புகளை வந்து நீங்கள் 3 ஆண்டு டிப்ளமா படிப்பில் படிக்க முடியும். இதுவும் அதே மாதிரி டைரெக்டாக இன்ஜினியரிங் போகணும் அப்படின்னாலும் 2ஆம் ஆண்டு இன்ஜினியரிங் நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த படிப்பு உங்களுக்கு படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிப்ளமா கோர்சஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசு சார்ந்த, அரசு சாராத நிறைய இடங்களில் வந்து டிப்ளமா கோர்சஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஃபேஷன் டெக்னாலஜி, இந்த மாதிரி நிறைய இப்போ வரக்கூடிய நிறைய புது புது துறைகள், கணினி சார்ந்த துறைகள், அனிமேஷன் சார்ந்த துறைகள், இதிலெல்லாம் நீங்கள் டிப்ளமா படிக்கிறது மூலமாக உடனடியாக வேலை வாய்ப்பை வந்து அடைய முடியும்.
இல்லை நான் வந்து டைரெக்டாக தொழில் முனைவராக ஆகணும், இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே நான் யாருக்கிட்டேயோ போய் வேலை செய்கிறது, நான் வந்து ஒரு தொழில் முனைவோராக ஒரு முதலாளியாக மாறணும், ஒரு தொழிலை நான் நடத்தணும், 4 பேருக்கு நான் வேலை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா MSME மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இங்கே நம்மளை சுற்றி இருக்குது. ஸோ அதில் சார்ந்த வல்லுநர்கள் கிட்ட உங்களுடைய பேரண்ட்ஸ் இல்லை உங்களுடைய டீச்சர்ஸ் கிட்ட கைடன்ஸ் கேட்டு அந்த துறை சார்ந்த சான்றிதழ் படிப்பு இல்லை அந்த துறை சார்ந்த பயிற்சிகளை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். 6 மாதத்துலேருந்து 1 ஆண்டு வரைக்கும் பயிற்சிகள்லாம் நிறைய இருக்குது. பேக்கிங் சம்மந்தப்பட்டது, அழகுக்கலை நிபுணர் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி சின்ன சின்ன துறை சார்ந்த படிப்புகள்லாம் நிறைய இருக்குது. அதை நீங்கள் முறையாக பயிற்சி எடுத்து சரியான வழிகாட்டுதலோட சரியான நேரத்தில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணமோ இல்லை வங்கி லோன் மூலமாகவோ நீங்கள் அதை தேர்ந்தெடுத்து ஒரு சின்ன லெவலில் ஒரு தொழிலதிபர் ஆகலாம். அதை உங்களோட முயற்சி, உழைப்பு, உங்களுடைய திட்டமிடல் இது சார்ந்து சரியான முறையில் பயன்படுத்தி மிகப்பெரிய லெவல்லையும் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. 10வது முடிச்சுட்டா இதுதான் சேரணும், இதை தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஏதோ ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கிற நிறைய மாணவர்களுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படும் அப்படின்னா பார்த்துட்டு எனக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். எப்படி லைக் மட்டும் போட்டால் போதும். இல்லை இது இன்னொருத்தவங்களுக்கு பயன்படும், இவன் இதை பார்க்கணும், இவங்க இதை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி.